காரணம் என்னடான்னு கேட்கிறோம். இந்த வேல் முதல்ல 2000 முன்னாடி நம்முடைய தேசத்துல தீபத்தின் வடிவமாகத்தான் கடவுள் வழிபாடு நடந்ததாக வரலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆச்சரியமா சொல்றார். சொன்னது யாரு? வள்ளல் பெருமான் சொல்றார். அருட்பெருஞ்சோதினா, ஜோதினா தீபம், பெருஞ்சோதினா பெருசான ஜோதி. அருள் பெருஞ்சோதினா அது என்னடான்னு கேட்கிறான். அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஜோதியின் வடிவிலே கடவுள் இருக்கிறார் என்பதை நமக்கு பதிவு செய்யக்கூடிய விதத்திலே அருணையநாத பெருமான் நமக்காக சொல்றான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, வழிபாட்டில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்மளாம் ஒரே மாதிரி சாமி கும்பிடுறதில்லை, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் அப்படியே கண்ணம் ஊட்டிட்டு இருப்பார், ஒருத்தர் கல்ல தனியாக ஊட்டிட்டு இருப்பார், ஒருத்தர் தலைக்கு மேலே கை தூக்கி மாதிரியே இருப்பார், ஒருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமாக தாடையை இட்டிட்டு வாயில நடுவில் அந்த ஆள் காட்டுகிறது ஒரு முத்தம் கொடுப்பார். எல்லாம் வழிபாடுதான் சேர்த்துக்கிறோம். அதை போலேதான் நாளாக ஆக காலங்கள் மாற மாற இதிகாசங்கள் புராணங்களை எல்லாம் படித்து பார்த்து சிலா ரூபங்களை எல்லாம் வடித்து அதுக்கு பின்னாடி எப்படின்னு கேட்கிறான். எம்பெருமானுடைய வேலினுடைய வடிவம் தான் முதல்ல சிலா வடிவமாக வந்தது. மேற்பார்வை மேல கூறாக்கா, நடுவில் அகன்று விரிஞ்சிருக்கா, அடியினுடைய பகுதி ஆழமா இருக்கா, அப்படிதான் இருக்கா நம்மளுடைய புத்தி. அதனால அந்த வேலுக்கு பேர் என்ன? கதிர்வேல். கதிர்வேல் தான் இப்போ நெல்லு வழங்கியிருக்கு. இப்பெல்லாம் நெல்லு எங்க விளையுதுன்னு கேட்க வேண்டியதா போச்சு. நெல் இருக்கிற இடத்துல வீடு முளைச்சி விட்டு நெல்லு முளைக்கல, ஒசரமா இருக்கு. இப்படின்னா இதுக்கு பேர் கதிர்னு பேர். எம்பெருமானுடைய வேல் பேர் என்ன? கதிர்வேல் அப்படின்னு பேர். சரி, இந்த வேல் ஏன் வந்தது யாருக்கான தெரியுமா? இந்த வேலுக்கு என்ன வேலை? வாரியாச்சாமி சொல்ற, வேலை வணங்குவதே வேலை, எமக்கு வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்காமல் வேறு என்ன வேலை, வேலை வணங்குவதே வேலை. நீ என்ன பண்ணா? வேலை வணங்கும், அதான் உனக்கு வேலை. அது இல்லைன்னா உனக்கு வேலையே இல்லைன்னு அப்படி வாரியாச்சாமி. இந்த வேல் யாருக்கிட்டே வந்தது யாருக்கான தெரியுமா? கொல்லாம் பட்டையில் அடிச்சானா, ஆச்சாரிய பண்ணிருக்காரா, இல்லை சிற்பி செலுத்தினானா? காரணம் கிடையாது. ஏற்கனவே பராசக்தி தன்னுடைய வடிவங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அசுரனை அழிப்பதற்காக ஆட்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் முருகப்பெருமானை காரணகர்த்தாவாக மாற்றி தன்னுடைய முழு சக்தியையும் மாற்றி வேலாக மாற்றி வேலை எம்பெருமான் கையிலே கொடுத்து சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே போர் புரிந்தான். இது வரல. இப்போ இந்த வேல் வழிபாடு ஏன் அப்படின்னு வேல் வழிபாடு பண்ணமானால் ரொம்ப ஆச்சரியமான வழிபாடு வேல் வழிபாடு. மலேசிய நாட்டில் இந்த வேல் குத்தி இந்த அழகு குட்டுவா. அதை பார்த்துட்டாங்கன்னா 12 அடி 16 அடி 18 அடி நீளம் இருக்கு. அதை இந்த வாயில் குத்திப்பான். இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் போகும். அவன் போனான்னா அவன் பக்கத்திலேயே போக முடியாது, 12 அடி தள்ளி தான் போகும். அவ்வளவு பெருசை வச்சு அவனுக்கும் வலிக்கும் தான். அவன் சொல்றான், எனக்கு வலிக்குது சார், எம்பெருமான் என்னோட இருக்கான், அதனால வலிக்குது சார். அது போகட்டும். இப்படி குத்தினானே, நாக்க வெளியில நிறுத்தினான், இது ஒரு லாக்கு மாதிரி போகணும், இங்க ஒரு வேலை போகணும். அது என்னடான்னு கேட்கறான். நாக்கு உள்ள போகாம இருக்கிறதுக்கு உடம்புல நல்ல பாகம் என்ன தெரியுமா? கண்ணா, காதா, மூக்கா, இதயமா, கிட்னியா? நாக்கு தான் நல்ல சமாதானம். ஏன்? நல்ல வார்த்தைகள் சொல்றது நாக்கு தான்.
சரியா? இந்த நாக்கு அவனுக்கு உள்ள பிரசாதம். எத்தனை சாமான் இருக்கு இந்த உடம்புல. டாக்டர் பிரிச்சு பார்த்து ஒர்க் ஷாப் பாட்டை கைக்கு வெளியில் போட்டோம்னா எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே பிடிக்காது. ஆனால் எல்லாம் உள்ள வைக்கிறான். எல்லாரும் சிரிக்கிறா பார்த்தா நல்லா. ஆனால் இதே முகங்களில் கோபமோ கவலையோ வந்துச்சுன்னா இந்த முகத்தை பார்க்க முடியுமா? அதனால தான் நாம் எப்படி இருக்கணும்னா வேறு மாதிரி இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், ஓங்கி இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும், அகன்று இருக்கணும். அதே போல புத்தி நமக்கு இருக்கணும். இதை வாரியார் காமிக்கிற புத்தியோட கம்பேர் பண்ண பராசக்தி தன்னுடைய வடிவத்தை போட்டு கொடுத்தா அசுரனை முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணிட்டார். அதுதான் கந்த சக்தி திருவிழா பண்றாங்க செய்யூர்ல சூரசம்ஹார நிகழ்ச்சி. இந்த தெருவிய என்ன தியானம் எப்படி நடக்கிறது, ஆச்சரியமா நடக்கிறது. திருச்செந்தூர் மாதிரியே நடக்கிறது. குழந்தைய ஓடி போய் சுவாமி கொண்டு வரதெல்லாம் பார்த்தா இந்த போன்ல வந்துள்ளது. இதெல்லாம் அடிக்கடி எல்லாமே வந்து நமக்கு எல்லாத்தையும் பார்த்தா அதில் இன்னைக்கு இந்த வேல் மாசத்துல 11வது மாசம். இந்த மாசம் இன்னைக்கு 2 சமாச்சாரம் ஒன்னா வருது. இன்னைக்கு தான் வந்திருக்கு. சக்தியும் கிருத்திகையும் ஒன்னா வந்திருக்கு. ரெண்டும் பகவானுக்கு வசதியான நாள். அந்த நாள்ல இங்க வேல் மாறல் அப்படின்னு ஒரு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண குழந்தை எனக்கு போன் பண்ணணும்னு சொன்னான். அம்மா நீ வந்து ஆரம்பிக்கிறீங்க நல்லா போவோம் அப்படின்னா சரி வரேன்ப்பா அப்படின்னு வந்துட்டேன். இந்த வேல் மாறல்ங்கிறது என்ன? அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியும். திருப்புகழ் பாடினார். பலவிதமான நூல்களெல்லாம் பாடினார். அனுபூதி, அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல், வேல் வகுப்பு, சேவல் வகுப்பு, திருக்கை, இப்படி பலவிதமான நூல் பண்ணார். 16,000 பாட்டு பண்ணார். எவ்வளோ? 16,000 பண்ணார். அதில் ஒரு பகுதி வேல் வகுப்பு. இதில் அனுபூதி ரொம்ப விசேஷமான ஒன்று. 51 பாட்டு. 37வது பாட்டில் நம்ம செய்யூரை பற்றி பாடுற அருணகிரிநாதர். ஆதாளி நுந்தறியேனையரத்தீதாளியை ஆண்ட விஷக்குமரம் கூதாளகிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே ஆச்சரியமா பாடுற. இது பாடிட்ட. அதுக்கப்புறம் வேல் வகுப்புன்னு பண்ணார். அந்த வேல் வகுப்பை 16 பாட்டு தான் பண்றாரு. 2 வரி தான். 16 பாட்டு தான் பண்றாரு. இந்த திருப்புகழை பரப்புவதற்காக சில அடியார்கள் வந்தார் நாட்டில். அதுல முதல் மனிதர் யாருன்னா வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமி பேர். அவருக்கு சமையல்காரர். ஒரு வேலை என்ன, அற்புதமா சமையல் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும். அவருக்கு 2 பொன் குழந்தைகள் இருக்கு. அந்த அம்மா அந்த குழந்தைகளை விட்டுட்டு அவங்க மறைந்து போயிடலாம். குழந்தை நல்லா வளரும். 2ம் ஒரே நாளில் இறைவனுடைய திருவடியை போய் சேரும். 2ம் என்னன்னே தெரியாது. அப்ப அந்த வாழ்க்கை என்பது வெறுத்து போய் எம்பெருமானை முன்னே விட்டால் எனக்கு நாடி இல்லை என்று சொல்லி எம்பெருமானை பார்த்து பாடுவதற்கு ஆரம்பிக்கிறார். திருவண்ணாமலைக்கு வந்த கையோட சேஷாத்ரி மகான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரமணருக்கு முன்னாடி இருப்பார். திருவண்ணாமலையில கிரிசுற்று வரை வரம் போகும்போது வலதுகை பக்கத்துல தென்னந்த பாதையில முதல்ல சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், அடுத்தது ரமணர் ஆசிரமம், ரமணருக்கு நேரில் விசிறி சாமியார் ஆசிரமம். அருளாளர்கள்லாம் நிறைந்த பூமி. ஞான சகோதரரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு சொல்றது அந்த மலை. இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க பேப்பர்ல, செய்தி வந்துட்டு திருவண்ணாமலையில பூமிக்கடியில தங்க மலை இருக்கும். நம்மள இன்னும் கவலைப்படவாங்க. 64,000 பேருக்கு மறுபடியும் சவரன் 16 ரூபாய்க்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். எல்லாம் திரும்ப ஒரு அம்மா தான் கை தட்ட தங்கைக்கு பிடிக்காது. அவங்களுக்குல தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நிறைய தட்டினா சந்தோஷமா இருக்கு. நான் தான் அப்பதான் நான் சில வார்த்தைகள்
தோட்டம் தங்க மலை கிடைக்குதுன்னு வச்சுக்காங்க. உடனே கதவை தாமா போகணும். யாரும் பேச மாட்டேன். இன்னும் நேற்று தான் பேசினாருமா, நீ பேச மாட்டேன். என்னமா யாரும் வெளியூர் நான் சொல்லி வெளியூர் போறேன் அப்படின்னு அவ்வளோதான் கேட்ட எடுத்துன்னு வருவான். கட்சியில் கவர்மெண்ட் உருவான். அவங்க மொத்தமாக சுவாமி வீடு வேலைக்கு கொடுக்குறோம், நான் தான் இருக்கணும். வீடு எடுத்துக்கலாம் எனக்கு புரியுதா? இப்போ அந்த பள்ளிமலை திருப்பூர் செட்டான் இருப்பாங்க, சேஷான் இருப்பாங்க. போய் பார்க்குறேன். எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. என்ன வேணும்? புக்கு வேணும். இந்த சைடு வர வேணாம். இது தட்டி விட்டுற போறாங்க. இது வரலாம். அப்படியே அப்படியே நப்பாடி ஆச்சு கட்டுப்பா. ஏமாத்த பாக்குறீங்களா? நான் அதுதான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா சார் நான் வருவான்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. 4 வச்சு நீங்கள் வச்சு நான் பார்க்கலாம் சார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து. இப்போ சேஷாமி சுவாமியை போய் பார்க்க அவர் என்ன சொல்ற, அப்பா கவலைப்படாது, எல்லாருக்கும் கவலை வருந்தான். நீ என்ன பண்ற தெரியுமா? முருகப்பெருமானை பாடு, திருப்புகழை பாடு. திருப்புகழை தமிழகம் பூராவும் நீ கொண்டு போய் நல்ல இடத்துல எல்லாம் பரப்புற வேலையை பார் அப்படின்னு சுவாமி அதை ஆரம்பிக்கிறார். நிறைய விஷயங்கள் பாடுறார். அந்த சுவாமி இல்லைன்னா நம்மளுக்கு திருப்புகழே கிடையாது. வள்ளிமலை திருப்புகழ் சித்தாந்த சுவாமி இல்லைன்னு சொன்னா ஊருக்கு வந்தா என்னடா லாபம்னு கேட்கணும். பேசத்தான் அக்கா ஒரு வாட்டி வந்தா 1 வருஷம் கழிச்சு நீ தான் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் நல்லா பேசுவோம் அப்படின்னு வைக்கக்கூடாது. கோவிலுக்கு வந்து பேசினா பாப்பம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ தீபம் ஏற்றுறோம், கம்பத்தில் தொடக்கிட்டா நல்லதா? நீ தீபமே போடாதுன்னு இருக்கலாம், தப்பே. கோயிலே கூட எல்லோரும் அழகாக வெளியே வச்சுக்கா பாருங்க. கோவில் சுத்தமாக வச்சுக்கோங்க, சாப்பிட்ட தட்டை குப்பை தொட்டியில் போடுங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக தலையெழுத்து. ஆனால் அழுக்கு தொடச்சி சொக்காயில் தடவிக்க முடியுமா? பண்ண மாட்டேன். ஏன் அழுக்கா அழுங்க? ஏன் அப்போ உன் சொக்கா ரொம்ப பேசி கோவில் இவ்வளோ சாதாரணமாக ஆகையினாலே கோவில் வந்து என்ன பண்ணா மௌனமாக இருக்கு கற்றுக்கணும். சரி, மௌனமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். வருவான் ஞானம் கிடைச்சா என்ன லாபம்? ஞானம் கிடைக்கணும். அடிக்கடி ரகசியம் சொல்லுவில, இதோட போதுமா? சரி. ஆமா, பேசவே கூட தலையே போனா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் காது விட்டு கேட்க கற்றுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஆடு மாடு வருதுல, பேசாதுன்னா பேசாதுக்குமாது நம்ம வரோம் பேசுறோம், கேட்க வேண்டாமா? செல்வத்தும் செல்வம், நீ கோடீஸ்வரியா இருக்கலாம், எண்ணிட்டே இருக்கலாம். அடிப்படையில் மனம் சரியா இல்லை, புத்தி நல்லா இல்லைன்னா இன்னும் என்ன முடியாது? குடிப்பா வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? ஆகையினாலே அடியாதுங்கிற பெருமை நம்மளுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புலிக்கோ சிங்கத்துக்கோ கரடிக்கோ நரிக்கோ நாய்க்கோ எதுக்கும் கிடையாது, நம்மளுக்கு தான் உண்டு. உடனே யார் தெரியுமா? எல்லூரில் முருகனடியார் போய் பாரு, ஒரு நாள் மேலும் பொழுது வண்ணமா என்னமா நடக்கிறது, கோலாகலமா எம்பெருமான அலங்காரம் பண்ணான்னா சுவாமி பேசுறானே, கந்தத்வாதியா செய்யுள்ள பேசுறானே. இந்த படத்தை பார்த்த நீங்கள்லாம் எவ்வளோ பாக்கியசாலிகள். செய்யுதே இருக்கல, நான் ஏன் போயிட்டேன். ஆனால் பார்க்கும்படியான பாக்கியத்தையும் அவனை பற்றி பேசுவதற்கு அவன் திருத்தலத்திற்கு வரும்படியான பெருமை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அது போலுமே செல்வத்து செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்றான் வள்ளுகிறான். அப்போ காதல் என்ன கேட்கணும் பார்த்தீங்களா? இதுதான் உன்னுடைய லைஃப்ல செல்வம் சேகரிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ கல்யாணம்னா குழந்தை பிறக்கும், நான் சொல்லணுமா இதுக்கு ஒரு மைக் போடுமா? வேண்டாம், அது ரொட்டீனா நடக்கும். ஆனால் இறை புகழ் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்?
லைசன்ஸை ரெனியூ பண்ணுற மாதிரி நம்ம லைசன்ஸை ரெனியூ பண்ணுறோம். ரெனியூ பண்ணால் என்னடாமா அடியாருங்கிற பட்டம் இன்னும் நம்மகிட்ட பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வழிமுறை திருப்பூர் சக்தியானந்த சுவாமி என்ன பண்றாரு? திருப்புகழை பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த வேல்மாறல் அப்படிங்கிற அந்த பகுதியை எடுக்கிற இந்த வேல்மாறல் பகுதியை படிச்சா என்ன லாபம்? இல்லையா? திருப்புகழை படிச்சா பணம் வேணா ஒரு திருப்புகழ் இருக்கு, கல்யாணம் ஆகணும்னா ஒரு திருப்புகழ் இருக்கு, கஷ்டம் போகணும்னா ஒரு திருப்புகழ் இருக்கு, கவலை தீரணும்னா ஒரு திருப்புகழ் இருக்கு, அப்புறம் திருப்பணி பண்ணோம்னா ஒரு திருப்புகழ் இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் திருப்புகழ் இருக்கு. ஆனால் இந்த வேல்மாறல்ங்கிற மந்திரம் இருக்கு, இதுக்கு மந்திர மாலை, மகா மந்திர மாலை. வேல்மாறல் மகா மந்திர மாலை அப்படின்னு பேர். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. 2020 நம்மளாம் வெளியில வந்தோம்னா ஒரு வருஷம் சாமி உள்ள ஊற்றி கதவை பூச்சி சாமி அவன் எடுத்துன்னு போயிட்டான். யாரு? கந்தசாமி எடுத்துன்னு போயிடுச்சு சாமி. நம்மள என்ன பண்றான்? வீட்லேதான் எங்க சாமான் வாங்கினோம், எப்படி சாப்பிடணும், எப்படி திட்டினா கணக்கணும், கதை தரக்காத பங்குள்ள பேசாது. நம்ம இங்க வந்து கொரோனா அப்படின்னு ஒரு பிரிவு வருது இல்லையா? அந்த பிரிவில் நான் 85% பிராணனை விட்டுட்டேன். வேற வழி இல்லை. நடந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன், விளம்பரம் இல்லை, பிரமாணமா அவன் காப்பாற்றினான் என்னுடைய குழந்தை மூலமான உங்களுக்கு சொல்றேன். 85% எனக்கு பிராணம் இல்லை. கொண்டு போனா ஆஸ்பத்திரியை சேர்க்க மாட்டேன். தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, நீங்க விட்டு கொண்டு போயிடுங்க, இந்த குட்டா மூட்டை கட்டி போட்டுடுவாயா, வேண்டாம் அனுப்பிச்சு விட்றான் டாக்டர். உடனே எங்க பசங்க யாரும் முக்கியமான டாக்டருக்கு தெரிஞ்சவங்க யாரும் கண்டுபிடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏற்க மாட்டேன்றான், அப்பாவை கொடுங்க. அவன் உடனே ஃபோன் பண்றான் டாக்டருக்கு, ஐயா வந்திருக்கிற என்னுடைய அப்பா மாதிரி தயவு பண்ணி நீங்க அட்டன் பண்ணுவா, ரிசல்ட் எப்படின்னா ஆகட்டும் அப்படின்னு சொல்லும். உடனே என்ன பண்ணுறோம் தெரியுமா? 72 மணி நாள் எங்ககிட்ட நீங்க யாரும் பேசக்கூடாது, அவர் உள்ள அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். உள்ள அழைச்சிட்டு போயிட்டான். என் குழந்தை என்ன பண்ண தெரியுமா? வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்சான். அப்போ 18 நாள் நான் ஐசியூல இருந்தேன். 9.25 லட்சம் செலவு. ஆனால் இந்த வேல்மாறல் படிக்க நிறைய அருளாளர் பெருமக்கள்லாம் எனக்கு தொடர்பு உண்டு. அவள்லாம் சொன்னான், சுவாமிக்கு ஒன்றும் ஆகாது, அவர் மறுபடியும் வருவார், இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி வேல்மாறல் பாராயணம் முடிக்குது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். குழந்தைகிட்ட அதான் சொன்னேன், இவங்கிட்ட அதான் சொன்னேன், அதை சொல்லுமாமா சொன்னேன். காரணம் என்னதான்? நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. சரியா? இன்னைக்கு டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி துணியை துவைக்கிறது, அதுக்கு சோப்பு போட்டு காய வைக்கிறது இல்லையா? ஏன் அந்த துணியை துவைக்கணும் யாருக்கான தெரியும்? அழுக்காத்து சுவாமி, அதனால தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சோப்பு உண்மையாவே அழுத்து போகுதோ? முதல்ல விட்டுவோம். ஏன் துவைக்கிறது தெரியல? நம்மளுக்கு அதீதமான நம்பிக்கை. என்ன சொல்லுவோம்? நாளைக்கு துணியோட இருக்க போறோம், இந்த துணியை போட்டுக்க போறோம் நம்பிக்கை, அதனால துவைக்கணும். இல்லைன்னா யாரும் துவைப்பாளா? யாரும் துவைப்பாளா? அது எதன் அடிப்படையில் வருதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையில். எம்பெருமானை நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கோலாகலமா ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம மாவட்டத்திலேயே செல்லூர் ஒன்றுதான். அது என் குழந்தைதான் அலங்காரமே பண்ணணும். வார்த்தை வரல இருக்கு. நான் கடிக்கடி தூங்கினான், பாவம் கையில கடந்து வச்சுக்கலாமா, அவங்க தேடிட்டு போறான், எங்கேயோ தேடி போறான் வெள்ளம் இல்லையா? நான் உடம்பு நல்லா வருங்க, நாளை கட்டால் முதல் வேலையை திருச்சி போயிடுவான் அப்படின்னு உடனே பஸ்ஸை டிக்கெட் எடுத்து போயிடும். அதுலோ இல்லையோ போயிடும். ஆனால்
நம்பிக்கையோட இருக்கிற இடத்துல உட்கார்ந்து எம்பெருமானை வந்துட்டா இருக்கிறா. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பாவானோர் கொடியவினை தீர்த்தரும் வேலப்பா, செந்தில் வாழ்வே முருகா செந்தில் வாழ்வே. நம்பிக்கை மாதிரி உலகத்துல மருந்து எதுவும் கிடையாது. வேல்மாறு இது மாத்திரம் இல்லை, இந்த வேலிலேருந்து வந்தவன் தான் வேலவன். வேலவா படி வேலவா, வேலனாக வந்து நின்ற வேலவா, ஆடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா வழி வேலவா. இருக்கு அப்பா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் என்ன சீரியல் பார்க்குற நாள் உனக்கு மறந்து போகும். அப்போ இதை பார்க்க இது கேட்டோம்னா அது மறந்து போகும். அது மறக்கணும், இதை நினைக்கணும். ஆனா வீட்டில் இருந்தா இதை மறக்கிறோம், அதை நினைக்கிறோம். அப்படி கூடாதுங்கிறதுனால தான் இந்த விழால நம்மளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தெரியுது விழாலாம் ஏற்பாடு பண்றவா வந்து நிகழ்ச்சி பண்றவா காதுகிட்டே வந்தாளான்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நாள் பண்ணுவா, இல்லை போன் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இவர் என்ன சொல்ற, வேல்மாறன் புத்தகம் ஆரம்பிச்சுடலாம், புத்தகம் எல்லா கையிலையும் வந்துவிட்டு அந்த வேல்மாறன் ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம். அந்த வழிமுறை திருப்பூர் சட்டாமிப்பாளர் என்ன பண்றாரு, அருணகிரிநாதர் பாடின 16 பாடல்களை பார்க்கறாரு. பார்த்துட்டு அதை மின்னையும் பெண்ணையுமா போட்டு 64 பாட்டா மாத்துறாரு. 64 பாட்டா மாத்தி வேல்மாறல் மகா மந்திரம்னு அதை மாற்றி பாராயணத்துக்கு உண்டான மாற்றி இந்த பாட்டை பாடினா என்ன பலன் தெரியுமா? உடம்பு நன்னா போகும், மனசு நன்னா போகும், எப்பேற்பட்ட வியாதி போயிடும், செல்வம் வேணுமானா சேரும், சரியான நேரத்தில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, வாய்க்கு வாயின்னு சொல்லுவா கேட்டீங்களா? பேசாதவா மத்தியில கூட இந்த பாடல் பாராயணம் பண்ணப்பட்டால் அவருக்கு பேச்சு தானாவே ஓடி விடுவோம். நான் மயிலாப்பூர் கபாலி கோவில நான் பார்த்திருக்கேன். ஒரு அடியாருக்கு பேச்சே கிடையாது. அப்படின்னு அந்த கதவுக்கு பின்னாடி அம்பாவை பார்த்து தாரதையா கவனிக்குவார். கற்பகாட்சி சந்தனியில் அடுத்த முறை தரிசனத்துக்கு போறேன், அம்மான்னு பாட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க எல்லாம் வெள்ளையே இருக்கலாம், என்ன பண்ணலாம், கொஞ்சம் சத்தமா பண்ணுவாங்க. செல்வம் கொஞ்சம் நமக்கு போன இப்போ இல்ல அப்படின்னு எந்த நாளையும் அப்படி கிரிஜிரிஜிரி இருக்க வேண்டிய இடம். இந்த வேல்மாறல 64 பாட்டுல மகா மந்திர மாலை அப்படின்னு சொல்லிட்டதுனால இதுல வார்த்தை வந்து பாருங்க, சந்தத்தில் தமிழில் திருப்புகழ் பாடிய முதல் பெருமை, முதல் புலவன் அருணகிரிநாதர். அப்படியானால் அந்த சந்தத்திலேயே போட்டு இதை பின்னி எடுக்கிறான். முதல் பாட்டு என்ன சொல்றான், இது மேல் வகுப்புன்னு சொன்னேன்னா இந்த மேல் வகுப்புக்கு பலே வகுப்புன்னு ஒரு பேர். யார் ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுங்க என்னடான்னு கேட்டான். பலேனா என்ன, பலே என்ன பலே அப்படின்னு ரொம்ப அப்ரிசியேட் பண்றாராம். என்னடான்னு கேட்கிறான். பருத்த முறை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த முதல். இந்த பாட்டு இருக்க என்ஹெச் 45ல செல்லூர்ல இருந்த பழைய குதிரை வண்டியில போற மாதிரி சும்மா டக்கு 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 டக்கு. எங்க பெரியவாள்லாம் எங்க ஊருக்கு குதிரை வண்டியில் தான் வருவாராம். இங்கேருந்து குதிரை வண்டியில் அங்கே வருவா, அங்கேருந்து இந்த குதிரை வண்டியில் வருவாராம். ஜமீன்தார் வீட்டுலலாம் எங்க அப்பா பெரியப்பாலாம் பாராங்க. ஒரு காலத்துல இவ அப்பா எல்லாம் இவ தாத்தாலாம் நம்ம வீட்டுல படிக்குவாங்க வேதனை. அந்த தொடர்பு தான் என்னை மறுபடியும் இங்கே ரெண்டு பண்ணி கொடுத்துருக்காருப்பா. புரியுங்க? இல்லைன்னு இவன் மாதிரி ஆளை பார்க்கறதே கஷ்டம். அவருக்கு வித்தை என்னன்னு கேட்கறான். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் தெரிஞ்சவன தனக்குள்ள தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க. அதான் செய்யுடைய சிறப்பு.
வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரா இல்லையா? உத்து பார்த்தா தான் வேல் தெரியும். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் நேரம் உட்காந்துக்க மாதிரியே நேரம் நிற்கிற மாதிரியே இல்லையா? ஆனந்தமயம். அதுக்கு முதல் பாட்டு போடுறாரு. என்ன போடுறாரு? திருத்தணியை முடித்தலும் ஒருத்தனை விருத்தனை உலர்த்திவுரை கருத்தனை நடத்துபவர் வேலே. அடா 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 வேற யார் பாடு முத்தைத்தர் பத்தி திருநகை அத்தித்திரை அத்திச்சரவண முத்தி ஒரு வித்து குருவரையான ஒரு முருகா சொல்றாங்க. இந்த பாட்டு சொல்ற வாரியார் பாட்டு சொல்ற இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இந்த மேல் வரிசை பல் இருக்கு இல்லையா, இந்த பாட்டுல ஒரு வார்த்தையும் இந்த நாக்கு பல்ல தொட்டுட்டு வரும். இதுதான் இந்த 16,000 பாட்டுல வசக்தியான பாட்டு, திருப்புகழுக்கு முதலான பாட்டு. இந்த பாட்டை பாடினா 16,000 திருப்புகழை பாடின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். நாளைக்கு என்ன பண்ணணும்? நம்ம முத்தை தருவத்தி திருநகை படிக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் பாட ஆரம்பிக்கும். படிக்கலாம் தோணுதா இல்லையா? இப்போ பர்கர் இன்னும் பேரு நிறைய பர்கர் அப்படின்னு நீ சாப்பிட்டு போறேன்றான் இன்னொருத்தர். உடனே எங்க கிடைக்குதுன்னா என்ன அவன் சொன்னா அந்த இடத்துக்கு ஓடி போவான். என்ன பர்கரை தேடி போறான் மனுஷன். நம்ம கடலை தேடி வர வேண்டாமா? இந்த மாதிரி நடக்குமா? அது இந்த நாள் கிடைக்குமா? நீ என்ன கிழமை? புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. பொண்ணான பகவான் தன்னோட அருளை கொடுப்பதற்காக வேண்மாறன் என்கிற ஒரு பாராயணத்தை சேனூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்திலே ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் வேல்மாறு படிக்க போறோம். சரியா? பாராயணம் 64 பாட்டு. இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. நீங்க வீட்டுல பாராயணம் பண்ணா கூட திருத்தனை முடித்தலும் ஒருத்தனை விருத்தனை உடல் வருத்தனை நடத்துபவர் வேலே. இந்த பாட்டை 12 வாட்டி பாடணும், இல்லைன்னா 16 வாட்டி பாடணும். எண்ணிக்கையில ரொம்ப விசேஷமானது 16. சோடசம் அப்படின்னு முருகர் எத்தனை சுட்டு சுத்தேன்? நான் 2 சுத்தேன். சுத்தா 16 சுத்து. எல்லா சுவாமியும் 16 சுத்திட்டியானா அப்புறம் சுவாமி ஒன்ன சுத்த ஆரம்பிச்சுடுவார். புரியுதா? ஆமா, சத்தியத்தை சொல்லணும். நான் பொழுதுபோக்கிக்காகவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ ஒருவன் அல்ல. தைரியமா சொல்றேன். நான் அடைந்த செல்வமோ நான் அடையாத போதோ இல்லை. தைரியமா சொல்றேன். அப்பா சொல்லுவார், தரிசனம் ஆயிடுதான் பண்ணணும் வாங்க. நீங்க உங்க தமிழ் அவன் காதால கேட்டாதான் அவன் பூ கொடுப்பான் பாருவா. அதை உங்ககிட்ட கொடுத்தாதான் பூஜை முடியாது அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் போவேன், அன்புடைய பாடுவேன். இந்த இடத்துல தோல்ல இருந்து சரசரசரம் பூ கொட்டு இந்த இடத்துல சொல்றேன். எப்படி மண்ணுக்கு நான் பிறந்தவங்கிறது வேற. அதை அவர் கண்டுபிடிச்சு அவர் எனக்கே சொல்றாரு. நான் பார்த்துக்கேன் அன்பர் சமாச்சாரம். நான் பண்ணா பூ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவா பார்க்கணும், அனுபவிக்கணும். அதே மாதிரி அனுபவிச்சவாருடைய பாட்டு இந்த திருத்தணி விதித்தவர்கள் தான் ஆரம்பம் சொல்லணும். இந்த ஆரம்பத்துல 16 முறை அதையே சொல்லணும். இதுல புண்ணியம். 10 மலை 100 மலை 1000 மலை வச்சிருக்கோம். 10 மலை 100 மலை 1000 மலை வச்சிருக்கோம். 10 மலை 100 மலை 1000 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 மலை 10
புண்ணியத்தின் வடிவமாக இறைவனின் அருளாலே அவனுடைய சன்னதிகளே அவனுடைய திருப்புகளை பாடுவதற்கு ஒன்றாக சேர்ந்து நாமெல்லாம் அவனுடைய அருளை பெறுவதற்காக அவனுடைய புகழை பாடுவதற்காக சேர்ந்திருக்கோம். இப்ப 16 வாட்டி சொல்லிட்டோமானால் அடுத்தது முதல் பாட்டை நான் ஆரம்பித்தேன். பாட்டை பாடி நான் நிறுத்திவிடுவேன். நிறுத்தினையோடு நீ என்ன சொல்லலாம்? அதே திருப்புகளை திருத்தனை விரித்தனும் ஒருத்தனை விரித்தன இதை மாதிரி சொன்னமானால் 108 வாட்டி வரும். யார் சொல்ற? அந்த வள்ளிமலை திருப்பூர் சச்சிதானந்த சுவாமிகளே சொல்ற. அப்படி சொன்னா என்னன்னா அதான் அனுபவத்தை சொல்ற. உடம்பு நன்னா போகும், உடம்பு நன்னா இருக்கும், வேற என்ன உடம்பு வளர்ச்சி கோடி ரூபாய் வச்சுட்டு பட்டுட்டே இருந்தா என்ன லாபம்? வெளியே போகணும், பார்க்கணும், சிரிக்கணும், சந்தோஷப்படணும், அவன் கோவில் வரணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும், இல்லாத வாழ்க்கை இருக்கிறவா கொடுக்கணும். இதுதானே மனுஷனுடைய மண்டை. அதுக்குள்ள அறிவு ஏன் கொடுத்துருக்கான்? அறிவு அவனா இருக்கும், இது இல்லை. ஆனால் அதையும் மீறி சில பேர் பண்ணாத இருக்கான், சில பேர் நிறைய பண்றான். மெட்ராஸ்லேருந்து எத்தனை அடியார் வராதவானே இந்தியை கொஞ்சம் போகுது இல்லையா? பல தேசங்கள்ல இதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாரு. ஆகையினாலே ஆச்சரியமான இந்த வேல்மாடல்ல முதல் பாடல் ஆரம்பம் எல்லாரும் அழகா முடிஞ்ச வரையும் உறக்கம். கடைசியில பிரசாதம் கூட ஏன் அவர்கிட்ட கேட்டுட்டேன்னா நீங்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்றதுனால. ஏன்னா நல்லா கொடுக்க போறா, சௌக்கியமா சாப்பிடணும், சாப்பிட்டதெல்லாம் உடனே ஜீரணமாகணும். ஜீரணமாகணும்னா இங்க எல்லாரும் நீங்க வாயை விட்டு உறக்க பாடும். சரியா? திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில் முடித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மலை நடக்கும் புகழ்வேலே. திருத்தணியில்
மயில் நடத்து புகழ்வேலே துணிக்கும் அடியவர் கூறுகள் அவர் குலத்தை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே கலப்பின் உலகழைப்பன மலர் கரப்பின் முளை பிடிக்கவளாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே இசைக்குறை வரைக்குறையை இடித்து விழிப்பான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே இசைக்கரிய முதற்குசை அறுக்கையிரை முளைத்த என முகட்டின் இறை பறக்கையிரை விதைத்தன ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே வழி நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே தலத்து ஒரு மரக்கடவுள் கொளுத்தவர் பொருத்த குடசிறந்த தொடைகள் விருப்பமுடு சூட்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே முறைப்படுதல் உள்ள உணர் புரிதேறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே அடைதுரலும் நினைத்திடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே முதற் குலத்தை அடுத்ததை முளைத்த என முகட்டின் இலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ்வேலே
வெகு குலத்தலைகள் சிரித்து போதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே தொடரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி மறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே அவன் மக்களவரை எருக்கு மதித்தறி முடித்த படைத்த விரல் படைத்த இரு கழுத்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே முலை சிரித்த இரு வெளுத்த நகை கருத்த குகர் சிவனுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே இருக்கும் அதிகாரம் படைத்த வீரர் படைத்த இரு கழுத்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருப்புகழை உரைத்தவரை அடைத்த பகை அறித்தெரிய உருக்கெளிய மறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குரல் சிவனை விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே களத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உள்ள வளதன மலக்கமல கரத்தின் முளை விளக்கணாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே துடிக்கும் அடியாருக்கு ஒருவர் இடைக்கடுவை நினைத்தவர் குலத்தில் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே எனக்கு உணர்ந்தது தரண கரத்தில் வெகு குலத்தலைகள் சிறுத்தை போதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே வணக்கங்கள் படக்கடலை மனத்தவளை கஜக்கடவுள் பதத்திலும் நீரில் கரைத்து முனை தெரிக்க வரும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே ஒளிப்பு நில ஒழுக்கு மதி ஒளிப்பு அடக்குதலை ஒளிப்பு நிலை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே விசக்கரிய முதல் குலசை அரசரை முடக்க நிலை முகட்டின் விசைத்தரவே ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறைவை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே கலித்து வரும் அரக்க உடல் புத்தவர்கள் பெருத்த குடல் சிவத்த விருப்பமுடை சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே விதிதனுக்கும் அரிதனுக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன் மணி நடத்து குகண்டேலே உடைப்பிரியை உடைக்கடலை உடைத்துயரம் உடைப்படை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தின் உரை கருத்தன்
திசைகள் முசிக்காலும் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே தனக்கு வரும் மறக்க உடல் கொடுத்த வளர் பெருத்த குடல் திருத்த கடலுடைய சிகனில் விருப்பமுடை சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே அடுத்த சிறை முளைத்த என முகத்தின் இடை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே அழுத்தமது தமபலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வளைக்குறவை இழுத்து வழி வழி காணும் திருவழியில் ஒதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென உரத்தில் உரை கருத்த மணி நடத்த புகண்டேலே தனித்து வரும் நடக்கும் ஒரு வளர்த்து புறத்து வருகிற ஆறுகள் அறுபது இரவு வாக்கு பல துணைகளாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே பரிதி ஒளிப்ப நிலை ஒடுக்கும் அதி ஒளிப்பகலை அரைக்கூதட ஒளிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி களத்தில் வெகு குறைத்தாலைகள் சிரித்தெகிரி கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே அனைத்து முகமட கரட மத தவள கஜ கடவுள் பதிச்சுடு நிகழத்து முனை நெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே களத்தில் உலகன தொகுதி கழிப்பின் குண வழிப்பதன மலக்கமரை காலத்தின் முனை விதி கவலையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே துடிக்கும் அடியவர் ஒருவர் கொடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதலாரை களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே பருத்த முறை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இடமர சிறுமி பிடிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே கருத்தினான் முறுக்கவர் நெருக்கும் அதிகரித்த முடி படைத்த வீரர் வளைத்த இரு கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய முருகி எழு மரத்தனிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தனென குலத்தில் உரை கருத்த மணி நடத்து புகண்டேலே உருவாய் அருவாய் குடலாய் இலகாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குளிராய் கரியாய் கிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் இவனே குருவாய் வருவாய் அருள்வாய் இவனே அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஆறுவடை அழகனுக்கு பரமன்றம் முருகனுக்கு அரைவாய் முருகனுக்கு ஆனையங்குடி அழகனுக்கு சுவாமிநாத சுவாமிக்கு திருத்தணிகை முருகனுக்கு பரமேஸ்வரை கடவனுக்கு மதுராந்தகம் முருகனுக்கு சிற்றம்பலம் முருகனுக்கு சேவூர் முருகனுக்கு சென்னிமலை ஆண்டவனுக்கு செங்கோட்டி வேலனுக்கு வேல் முருகனுக்கு நீங்க நித்திய குடியில வேல் பாராயணம் முடிஞ்சா பண்ணுவோம் இல்லைன்னா இந்த திருத்தணி உதித்த
படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? பருத்த முலைன்னு ஆரம்பிச்சோமா, பா பருத்த முலை. கடைசியில் சொல்ற நடத்துங்குகன் வேலே, பாவும் லேவும் சேர்ந்தா பலே. பலேன்னு ஒரு வகுப்பு பண்ணியிருக்கார் அருணகிரிநாதன். சொன்னது யாரு? அடியார் பெருமக்கள் சொல்றான். ஆகையினாலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அனுபவிக்க வேண்டும், வாய் திறந்து பாட வேண்டும், தலைகுனிய வணங்க வேண்டும், கண்ணார காண வேண்டும், காதார அவன் புகழை கேட்க வேண்டும். இப்பிறகு போய் எப்பிறவி வாய்க்குமோ என்று கேட்கிறது நம்முடைய தமிழ். ஆகையினாலே இந்த வாட்டி செய்யும் இருப்போம், அடுத்த வாட்டி எங்க இருப்போம் தெரியுமா? ஆனா இருப்போமா, பொண்ணா இருப்போமா, அதே வியாபாரமா, தங்க கடையா, வெள்ளிக்கடையா, இல்ல மளிகை கடையா, என்ன இருக்குவானும் கிடையாது. ஆகையினாலே ஆச்சரியமா சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்றார், விழிக்கு துணை இரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா 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 என்னும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், செங்கோடன் மயூரமுமே மயூரமுமே. ஆச்சரியமான வார்த்தை. வேறு ஒரு வாட்டி சொல்லிட்டா போதும். அன்புங்கிற 41வது பாட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் ரகசியம், அது ஒரு மருந்து. மைக்கில் சொன்னாதான் ரகசியம் நன்னா இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரும் இல்லையா? ஆக ரகசியம் காதோட காது சொல்றது இல்லை, இந்த ரகசியங்கள்லாம் இதுல சொன்னாதான் நன்னா இருக்கும். இந்த ரகசியம் என்ன சொல்றான் தெரியுமா? 41வது பாட்டுல கந்தர் அனுபூதியில முதல் வரி பெருசா இருக்கே சாமி பாட்டு, 4 வரி இருக்கு சாமி, அண்ணாந்து 16 சொல்லா இருக்குது. நம்மளால ஆகா சாமி, கொஞ்சம் குறைச்சி சொல்லு சார். சரி 3 அடி சொல்றியா? ஆகா 2 ஒருவன் ஒரு சொல்லு. அத சொல்றாரு. வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேன், சொல்லுமா? சொல்லுமா? வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேன், வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேன். இது பெரிய ரகசியம். வேல்மாறலுக்கு மூலமந்திரம் மாதிரி இது. சரிங்களா? வேல்மாறல்ல பருத்த முறைன்னு ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி திருத்தணின்னு சொல்றாரு. அதே மாதிரி இத திருத்தணி வீட்டு பார்த்தா வேல் மாறல் படிக்க புண்ணியம் கிடைச்சிடும். அதுவும் முடியல. வினை ஓட விடும் கதிர்வேல் மரவேல், நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி 16 முறை சொல்லுங்க. பார்த்தால் எழுந்தீடா, குடிங்க, நெத்தி கிட்டுக்கோங்க. காப்பி சாப்பிடணும்னு ஆசைப்படாது. காத்தால் எழுந்தவுடனே காப்பி சாப்பிட்டா அது வேற மாதிரியா போடும். காத்தால் எழுந்தவுடனே குளிக்க கற்றுக்கணும். உடனே நேற்று நல்லா காஞ்ச துணியை கட்டிக்கணும், நெத்திக்கு நல்லா இட்டுக்கணும். பூஜை உள்ள நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி அழகா ஒரு கோலத்தை போட்டு, மாக்கோலம் போட்டு, ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. தலையில் இப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அழிக்கவே வேண்டாம். அடுத்த நாள் கோலமே போட வேண்டாம், நாளைக்கு சாப்பிட வேண்டாம். யாருன்னா சொல்கிறோமா? காட்டா இப்போதானே சாப்பிட்டேன் அப்படின்னா பசிக்குது சொல்கிறோமா இல்லையா? நித்திப்படியில் என்ன பண்ணணும்? கோலத்தை போடணும், தீபத்தை ஏற்றணும், கையால் ஒரு 4 பூவை பெருக்கணும், அவன் திருவடியில் போடணும். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு. வினை ஓட விடும் கதிர்வேல் மரவேன், வினை ஓட விடும் கதிர்வேல் மரவேன் 16 வாட்டி சொல்லிட்டீனால் எங்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் கருணையினாலே அருணகிரிநாதருடைய வாக்கின்படி நம்முடைய அனைவர் வாழ்விலும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு.